அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் வாஸ்து என்னுடைய அணுகுமுறையும் என்னுடைய வாஸ்து அனுபவங்களும் நிறைய மாற்றங்களும் நான் மக்களுக்கு கொடுத்த நிறைய விஷயங்களும் சில பேர் தொலைபேசி வாயிலாகவே கிடைக்கணும் அப்படிங்கிறத மாற்றி எல்லாருமே நேரில் வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்லாம் பண்ணலாம். நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் தவறுலாம் சொல்ல பண்ணிக்கோ. நான் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. நான் ஆன்லைனில் நிச்சயமாக உறுதியாக கன்சல்டேஷன் பண்ணுவேன். என்னை மாற்ற யாராலும் முடியாதுன்ற மாதிரி தான். சரி, இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இந்த செருப்பை பற்றி பேசணும். செருப்பு செப்பல் ஸ்டாண்டுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்னுடைய வாஸ்து அனுபவங்களில் ஒரு சின்ன பாயிண்ட்டை நான் உங்களுக்காக தெரியப்படுத்துகிறேன். ஒரு வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போகிறேன். அந்த வீட்டில் நான் பார்த்த ஒரு சின்ன அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிட போகிறேன். அங்கே ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த பெண் வீட்டுக்குள்ள கூட செருப்பு போட்டு தான் அவங்களால நடக்க முடியும். செருப்பு போடாம அவங்களால நடக்க முடியல. காரணம் என்னன்னா அந்த பாதம், அவங்களால அந்த மூட்டு வலி, கால் வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கென்று ஒரு செருப்பு. இப்போ கால் வலிக்கு கூட செருப்பு தயார் பண்ணக்கூடிய செருப்பின் இம்ப்ரூவ்மெண்ட் கூட நம்ம வாழ்க்கையில இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். சரி, என்ன பண்ண முடியும்? வருத்தத்தோடு நம்ம கடந்து அந்த விஷயத்த நம்ம சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு நம்ம வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. அதை நான் என்ன சொன்னேன், எதுக்காக அதை பயன்படுத்தக்கூடாது? பொதுவாகவே வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அன்னையிலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலை இருக்காது. நீங்க பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுக்குள்ள செருப்பை போட்டு நடக்கிறது, கோவில்களுக்கு நான் சாமி கும்பிட போவேன். நிறைய கோவிலுக்கு உள்ள போய் செருப்பை கழட்டி போடுறாங்க மக்கள். இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா? ஒரு செருப்புக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டமா? மக்களை எத்தனை இந்த பெரியார் சொன்ன மாதிரி 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது ஏன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு விவேக் ஒரு படத்துல. மக்கள் மாறுங்க. வீட்டுக்குள்ள செருப்பு போடாம செத்தா போக போறோம். நம்ம சில விஷயங்களை அம்மா செருப்பு போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்றேன், என்னால செருப்பு போடாம நட. அதற்கு என்ன மாற்று வழிகள் திங்க் பண்ணலாம் இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்கு. செருப்பு போட்டாதான் நடக்க முடியும் அப்படின்னா, செருப்புக்கு பதிலாக சில வீடுகளில் நான் மேட்டு பயன்படுத்த சொல்லியிருக்கேன். இந்த அவங்க கால் பாதத்திற்கு அந்த நடக்கின்ற இடங்கள்ல ஒரு பாதையை உருவாக்கி அந்த இடத்துல அந்த லைன் மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அது நேரில் பார்க்கும்போது யாருக்கு என்ன தேவையோ அதுதான் சொல்லணும். பொதுவான சப்ஜெக்ட் நீங்கள் செருப்பை வீட்டுக்குள்ளே தயவு செய்து போட்டு போகாதீங்க. உங்களுடைய வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, செருப்பு களவு போயிடும் சார், செருப்பு பறி போயிருமே, செருப்பு ஏதாவது தூக்கிட்டு போயிடுது சார் அப்படின்னா அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஒரு செருப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. செருப்பு தயாரிக்க கம்பெனி இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. செருப்பு போட்டிருக்க நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. வீட்டுக்குள்ளெல்லாம் செருப்பு போடாங்க. அங்கே பூஜை அறை வச்சுருக்கீங்க, சமையல் அறை இருக்குது, ஒரு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். எங்கே பார்த்தாலும் செருப்பு போட்டுட்டு ஒரு அம்மா நடந்து, எனக்கு சிரிக்கவா அந்த இடத்துல சிந்திக்கவான்னு தெரியல. இருந்தாலும் மக்களை டைரெக்டாக நம்ம ஒரு வாஸ்து நிபுணராக அவங்கள டைரெக்டாக கோபமும் பட முடியாது இல்லையா? கோபப்பட்டு சில விஷயங்களை சொல்ல முடியாது. அப்போ நம்ம அவங்களுக்கு தேவையான தகுந்த காரணங்களை சொன்னால் மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் சில இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு பனியன் கிளாத்து கூட உங்கள் காலில் சுற்றிக்கோங்க. ஒரு கிளாத்து சுற்றுங்க. ஒரு துணி எடுத்து உங்கள் காலை நிறைய இப்போ கவர் பண்ணக்கூடிய துணியிலையோ கிளாத்துலேயோ, இப்போ சில இடங்கள் நான் சொல்லும்போது ஒரு இடமாக்கு பாதம் ஊன முடியல, ஒரு கப்பு மாதிரி இந்த மெடிசனில் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ஆங்கிள் கப்பும்பாங்க. இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. செருப்பை தான் வீட்டுக்குள்ளே போட்டு போகணுன்னு ஒரு அவசியம் இருக்குதா?
கோவில்களுக்கு போனா கோவில்கள்ல மனுஷன் மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை தாண்டி வாசல்ல கொண்டு போய் செருப்பு போடுறான். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது ஒரு ஒரு வீடியோவில் நான் நிச்சயமா உங்களுக்கு அந்த கோவிலில் வச்சே நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். நிச்சயமா நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மக்கள் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து செருப்பு போட்டு நடக்காதீங்க. வாஸ்து உண்மை, வாஸ்து உண்மை. நான் எல்லா தவறையும் பண்ணுவேன், செருப்புக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்னா செருப்புக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் உங்களுடைய மாற்றங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து வாஸ்து நிச்சயமாக வேலை செய்யும். வீடு வேற இல்லை, கோவில் வேற இல்லை, இயற்கை வேற இல்லை, பிரபஞ்சம் வேற இல்லை. இதை ஏன் மக்கள் புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது? அந்த காலங்களில் வந்து செருப்புலாம் கிடையாது. மக்கள் அந்த காடு மேடு நடந்தாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து மக்களின் மாற்றமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து பேஷண்ட் சார், எனக்கு வந்து டாக்டர் இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கார் சார் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ். என்னுடைய விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்காதீங்க. அதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த தரை உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.